பாருங்கள், மீன் வாங்கினேன். சரி கிள்ளுவோமேன்னு சுத்தம் பண்ணுவோன்னு அருவாமனை எடுத்துன்னு வந்து வச்சேங்க. வச்சது தான் எங்கள் பிள்ளைங்க எல்லோரும் எப்படி சூழ்ந்துங்கனாங்க பாருங்கள். இத்தனை பேரை வச்சிக்கின்னு நம்மளால் எங்கேயாச்சும் மீன் கிள்ள முடியும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக என்னால் முடியாதுங்க. சட்டியில் ஒன்றும் இருக்காது. அவங்களுக்கு தான் வாங்கி வச்சுருக்கிறேன்னு எல்லாத்தையும் சாப்பிட்ருவாங்க. மீனே இருக்காது. அப்போ என்ன பண்ணலாம்? இவங்களை எல்லாரையும் பிடிச்சி வெளியில் போட்டுட்டு யாராவது ஒருத்தவங்கள மட்டும் வச்சுக்கணும். யாரை வச்சுக்கின்னு மீன் கிள்றது? யார் அமைதியான பிள்ளை இவங்களில்? கருப்பியா, இல்லை இந்த கருப்பனா, இல்லை இந்த லியோ குட்டியா, இல்லை இந்த போலு குட்டியா, இல்லை அவங்க அம்மாவா? எல்லாருக்கும் அம்மாவா அப்படின்னு யோசித்தா அவங்க அம்மாவை தாங்க நான் உள்ளே விடுவேன். ஏன்னா அவங்களுக்கு வயிறு ரொம்பிச்சுன்னா டோலு போலு 2 பேருக்கும் பால் நிறைய கிடைக்கும், வயிறு ரொம்பும். அதனால் இவங்களை எல்லாரையும் பிடிச்சி வெளியே போட்டுட்டு அவங்க அம்மாவை மட்டும் உள்ளே வச்சிக்கின்னு மீன் கிள்ளுவாங்க. நான் அவங்க சாப்பிட்டது போக மீதியை வைப்பாங்க. அதை தான் கொண்டு போய் இவங்களுக்கு வைக்கணும். அதானே கரெக்டு? சரி சொல்லு கருப்பி, அப்புக்குட்டிங்களா? இப்போ நீங்களா கிளம்புறீங்களா? நான் தூக்கி போடவா? நான் தான் தூக்கி போடணும். என்ன போஸ் கொடுத்துக்கணும். படுத்துருக்குது பாருங்கள் எங்கள் லியோ குட்டி. சண்டை போட்டுட்டு அம்மாக்கிட்ட படுத்துருங்கடி இதோ வரண்டி சொல்லங்களா இருங்கடி.